நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கவே கதையோடைய டைட்டில ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். கதையோட டைட்டில் என்னன்னு கேட்டா, என் மாமியார் இறந்ததுக்கப்புறம் என் மாமனாருக்கு ம் அதாவது மதியம் 1 மணி முதல் 3 மணி வரைக்கும் அவருக்கு நான் என்ன உதவி செஞ்சேன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேரு சுகந்தி. எனக்கு 32 வயசு ஆகுது. என் கணவன் பேரு முருகன். என் கணவனுக்கு 35 வயசு ஆகுது. எனக்கும் என் கணவனுக்கும் 3 வயசு தான் டிஃபரண்ட்டு. நான் கல்யாணம் பண்ணும்போது, அதாவது எனக்கும் என் கணவனுக்கும் கல்யாணம் ஆகும்போது, என் கணவருக்கு 28 வயசு. இப்போ என் கணவருக்கு 35 வயசுனா, சுமார் 7 வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி. எங்களுக்கு 2 பசங்க. 1 பொண்ணு, 1 பையன். பொண்ணு 5வது படிச்சுட்ருக்கு. பையன் 8வது படிச்சுட்ருக்கான். எங்க வீட்ல நான், எங்க மாமனாரு, எங்க மாமியாரு, எங்க கணவர், எங்க 2 பிள்ளைகள். அதாவது நாங்க 4 பேரு, அவங்க 2 பேரு 6 பேரு. நாங்க கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்க கணவர் கூட பொறந்தவங்க யாருமே இல்ல. எங்க கணவர் கூட பொறந்தவங்க யாருமே இல்லாத காரணத்தினால, என் கணவர் தனி ஆளு தான். அதனால அவங்க அம்மா, அப்பாவையும் என் கணவர் தான் பார்த்துட்டுருக்காரு. இதுதான் எங்க ஃபேமிலியோட ஒரு சின்ன ஸ்டோரி. எங்க ஃபேமிலி பெரிய மிடில் ஒரு ரிச் கிளாஸ்லாம் கிடையாது. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ். ஒரு டீசென்ட்டான வாழ்க்கை. கடன் இல்லாமயோ, ஒரு நோய் வாய்வு இல்லாமயோ வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் நாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். என்னன்னா, என் மாமியார் வந்து என்ன தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க. அதேமாரி என் மாமனாரும் ரொம்ப வந்து என்கிட்ட ஒரு மகள் மாரி தான் என்ன பார்ப்பாரே தவிர, மருமகள் மாரி என்ன பார்க்க மாட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப தங்கமான மனுஷன் அவரு. ஆனா, அவருக்கு வந்து வரக்கூடாத நிலைமை என்னன்னா, அவருக்கு தான் வயசு அதிகம். ஆனா, எதிர்பாராத விதமா அவரோட மனைவி அவருக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அதாவது என் மாமியார் இறந்தது வந்து அவரால ஏத்துக்கவே முடியல. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. ஆனா, ஒரு 3 வருஷத்திலேயே என் மாமியார் வந்து இறந்துட்டாங்க. கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் 1 வருஷம் என் கணவர் என் கூட ரொம்ப நல்லா தான் நடந்துக்கிட்டாரு. ஆனா 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான், அவர் வந்து பாசம்லாம் கம்மியாகி, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனைன்னே போயிட்டுருக்கும். ஆனா, எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என் மாமனாரும், மாமியாரும் கல்யாணம் ஆனம்போது என்ன ஒரு நட்புல இருந்தாங்களோ, அதே ஒரு பாசத்துல இப்போ வரைக்கும் இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அத பார்த்து தான் நான் வந்து என் கணவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவரோட பையன் வந்து ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க. இவரு மாரி தான் அவங்க புள்ளையா இருப்பாங்கன்னு நான் நெனச்சு தான் பண்ணேன். ஆனா, அந்த மாரி இல்ல. அதாவது இப்ப எங்க மாமியார் இறந்து 4 வருஷம் ஆயிருச்சு. 4 வருஷம் சாரி 3 வருஷம் ஆகுது. மாமியார் இறந்ததுலருந்து எங்க மாமனார் சரியா சாப்பிடுறதில்ல, சரியா தூங்குறதில்ல. எப்ப பார்த்தாலும் மாமியார் நெனச்சுட்டு அழுவுறது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கும். என்னடா அது இந்த காலத்திலயே இப்படி ஒருத்தர் இருக்காரே! அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா, எனக்கு வந்து அத ஏத்துக்கவே முடியாது. என் கணவர் வந்து இப்படி இல்ல. ஆனா, என் மாமனார் இப்படி இருக்காருன்றதே ஒரு ஆச்சரியமா தான் எனக்கு இருந்தது. மாதிரி என் கணவர் காலையில 8 மணிக்கு வேலைக்கு கிளம்புனாருன்னா, அவர் நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. அவரோட வேலை காலையில எழுந்திரிக்கிறது, கிளம்புறது, வர்றது, சாப்பிடுறது, தூங்குறது. என் பசங்களும் காலையில 9 மணிக்கு வேன ஏத்தி விட்டேன்னா, எல்லாம் ஈவினிங் 4 மணி, 5 மணிக்கு தான் வருவாங்க. இதுக்கிடையில நானும் என் மாமனார் மட்டும் தான் இருப்போம். என் மாமனார் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பாரு. ஆனா, இப்ப என் மாமியார் இறந்ததுக்கப்புறம் அவர் என்கிட்ட அந்த அளவுக்கு பேசவே மாட்டேங்கிறாரு. சரி நானே என் மாமனார்ட்ட போய் கேட்டேன். "என்னங்க ஏன் மாமா இந்த மாரி ரொம்ப கவலையிலேயே இருக்கீங்க? கவலைப்படாதீங்க மாமா. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி பண்ணிக்கலாம் மாமா" அப்படின்னு சொல்லும்போதும், அவரால அந்த இழப்ப வந்து ஏத்துக்க முடியல. சரி நானே வந்து சொல்லிட்டேன். "என்னதான் மாமா உங்களுக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து ரொம்ப இது பண்ணாரு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது, நானும் வந்து "மாமா உங்க பையனும் ஒண்ணும் சரியில்ல மாமா" அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு வந்து அப்ப என்னன்னே புரியல. நான் வந்து சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. "மாமா உங்க பையன் வந்து அப்பா மாரிலாம் இல்ல இப்ப. அவரு வந்து வராரு, வேலைக்கு போறாரு, வராரு, தூங்குறாரு. இப்படி இருந்தா என்ன மாமா பண்றது?" அப்படின்ற மாரி சொன்னேன். அப்ப அவரு சொன்னாரு, "என்னம்மா சொல்ற?" அப்படின்ட்டு சொல்லும்போது தான் நான் சொன்னேன். "இந்த மாரி தான் மாமா நடக்குது. காலையில வேலைக்கு போறாரு மாமா, நைட்டு தான் வராரு. வந்தோனே தூங்குறாரு மாமா. இது என்ன மாமா வாழ்க்கை?" அப்படின்ற மாரி சொன்னதுக்கப்புறம், அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நான் வந்து கேட்டேன், "அத்தை இல்லாம வந்து எப்படி மாமா நீங்க சமாளிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "முடியலம்மா என்னாலயும். நாங்க கல்யாணம் ஆன அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோமோ, அதே தான் வந்து அவன் சாவறதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம்ன்னு" சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. மாமனார் என்ன பார்க்குறாருன்றத எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி வேற வழி இல்லாம நானும் சொன்னதுக்கப்புறம் என் மாமனாரு சொன்னாரு, "சரிம்மா நான் வேணா உனக்கு உதவி செய்யட்டுமான்ற" மாரி சொன்னாரு. என்னன்னா, என் கணவரும், என் ம க பிள்ளைங்களும் காலையில வேலைக்கு கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறமும், என் பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமும் சொல்லுவாரு.
நீ வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்ட்டா இங்க வந்து உட்காந்துருமா. மதியானம் 1 டூ 3 வந்து நமக்கு பிரச்சனை இல்ல. ஃப்ரீ தாம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், டெய்லி 1 டூ 3 வந்து வந்து அந்த ஹால்ல வந்து நான் உட்காந்துருவேன். அப்போ அவர் வந்து உட்காந்து ரொம்ப புலம்பிட்டே இருப்பாரு. அப்ப அவரு சொன்னாரு, "எனக்கு வந்து இந்த இந்த ஆசைகள்லாம் இருக்குமா. எனக்கு பேரு தான் வயசாயிருச்சு." ஏன்னா எங்க மாமாக்கு 48 வயசு தான் ஆகுது. பார்க்க தான் வயசான மாரி இருப்பேன். ஆனா நான் வந்து வயசான ஆள்லாம் கிடையாதும்மான்ற மாரி சொன்னாரு. நானே அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சரி மாமா வந்து வயசான ஆள்லாம் கிடையாது போல. அவரு வந்து பார்க்க தான் வயசான மாரி இருக்காரு. ஆனா ஒண்ணும் நமக்கு பிரச்சனை இல்ல. அவரும் கேட்டாரு. "சரிம்மா நீ தான் ரொம்ப ஃபீலிங்லயே இருக்கியே. என்ன தான் சொல்லுமா?" அப்படின்ற மாரி சொன்னாரு. நான் சொல்லிட்டேன், "மாமா இந்த மாரி தான் இருக்கு. உங்க பையன் வந்து இப்படிதான் இருக்காரு. எனக்கு இது செட் ஆவல மாமா. நான் வேணா டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு நெனைக்கிறேன் மாமான்னு" சொல்லும்போது, "ஐயோ! இல்லம்மா. அவன் என்னென்னலாம் உன்ன வந்து உனக்கு உதவி பண்ணலையோ, அந்த உதவிய நான் பண்றேன்மா" அப்படின்னு எங்க மாமா அப்பதான் அந்த நிமிஷம் சொன்னாரு. எனக்கு அப்பதான் ஒரு இதுவே வந்தது. எங்க மாமா அன்னைக்கு சொன்னாரு, "சரிம்மா, அவன் என்னம்மா அவன் ஆளு, நான் உனக்கு உதவி செய்றேன்ம்மா. நீ ஏம்மா அதெல்லாம் ஃபீல் பண்ணாதம்மா" அப்படின்னு நெனச்சுட்டு, அதுக்கப்புறத்துலருந்து எங்க மாமா டெய்லி 1 டூ 3 மணி வரைக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சுருவாரு. நான் என்னெல்லாம் உதவி எனக்கு வேணுமோ, அதையும் அவரு செய்வாரு. அவருக்கு என்ன உதவி வேணுமோ நானும் செய்வேன். இப்படிதான் எங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டுருந்தோம். என் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக, சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் நாங்க வாழ்ந்துட்டுருந்தோம். என் கணவருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரல. ஏன்னா, என் கணவருக்கு காலையில வேலைக்கு போனா, நைட்டு தான் அவரு வீட்டுக்கு வருவாரு. அதுவரைக்கும் அவருக்கு எந்த விதமான வேலைகளும் கிடையாது. அதனால, அவருக்கு என்கிட்ட பேசுறதுக்கே நேரம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பிஸியான லைஃப் தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இது மாரி தான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இதுக்கு இடையில திடீர்னு பார்த்தா, என் கணவருக்கு வேலை என்பது திடீர்னு பறி போயிடுச்சு. வேலை பறி போகும்போது என்னன்னா, டெய்லி காலையில போயிட்டு இருந்த மனுஷன் நைட் வரைக்கும் வரமாட்டாரு. திடீர்னு பார்த்தா 1 மாசம் அவருக்கு எந்த விதமான வேலையும் இல்ல. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, என் மாமனாராலயும் சும்மா இருக்க முடியல. ஏன்னா, அவருக்கும் பழக்கமாயிடுச்சு டெய்லி 1 டூ 3. இப்ப என் கணவரும் வீட்ல இருக்க காரணத்தினால, என்ன பண்றதுன்னே தெரியாம, சரி என் கணவர் வந்து தூங்குனதுக்கு அப்புறம் நான் வந்து உனக்கு உதவி செய்றேம்மான்னு அவரு சொல்றாரு. இத வந்து நான் எப்படி சொல்றதுன்னே தெர்ல. நான் அப்ப சொல்றேன், "மாமா இல்ல மாமா. அவரு தெரிஞ்சா தப்பாயி போயிரும் மாமா. அவரு வந்து என்ன மாமா நெனப்பாரு தெரிஞ்சிருச்சுனா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் தெரியாது. அவன் தான் இப்ப வேல ப்ரெஷர்ல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டானே. அதான் தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டு தானே இருக்கான். அவனுக்கு என்னம்மா தெரிய போதுன்ட்டு" அவரும் சொல்லி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறத்துலருந்து அவரு டெய்லி மத்தியானம் 1 டூ 3 எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தவரு, டெய்லி நைட்டு 10 டூ 12 உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. இது மாரி தான் எங்க வாழ்க்கை போயிட்டுருந்தது. திடீர்னு பார்த்தா எங்க கணவருக்கு வேலையும் கிடைச்சிடுச்சு. அதுலேருந்து எங்க மாமனார் என்னன்னு கேட்டா, மதியானம் 1 டூ 3ம் உதவி செய்யணுன்றாரு. நைட்டு 10 டூ 12 உதவி செய்யணுன்றாரு. நான் ரொம்ப மறுத்துட்டேன். "இல்ல மாமா அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏதாவது ஒரு டைம் தான் மாமா என்னால உதவி செய்ய முடியும்." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "சரிம்மா ஓகே. நீ ஆனா ராத்திரி சாரி மதியானம் 1 டூ 3 எனக்கு உதவி செய் மாமான்னு" சொன்னதுக்கப்புறம், நாங்க அதுக்கேத்த மாரி வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை இவ்வளோதான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கதையில சந்திப்போம். அதுவரைக்கும் காத்திருங்க.